வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை தமிழகத்திற்கு வருகை தருகிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். பாஜக தேர்தல் அறிக்கை குழு சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைப்பதுடன் கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்தும் பேச்சு நடத்த உள்ளதாக தகவல். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் குறித்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு. தமிழ்நாடு, மேற்குவங்க எஸ்ஐஆர் வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து. விமானம் தீப்பற்றி எரிந்ததில் அஜித் பவார் உள்ளிட்ட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து சோகம். மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் இறுதிச் சடங்கு இன்று காலை 11 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு. விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சாறை சாறையாக குவிந்த பொதுமக்கள். அஜித் பவார் உடல் வைக்கப்பட்ட வித்யா பிரதிஷ்டானில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து கண்ணீர் அஞ்சலி. அஜித் பவார் உடலுக்கு மகாராஷ்டிரா காவல்துறை சார்பில் மரியாதை. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் மற்றும் எம்பி சுப்ரியா சுலே அஜித் பவாரின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி. அஜித் பவாரின் மரணத்தை அரசியலாக்க வேண்டாம் என சரத் பவார் வேண்டுகோள். அஜித் பவார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாராமதியில் விபத்துக்குள்ளான விமானத்தில் எந்த தொழில்நுட்ப கோளாறும் இல்லை. விமான நிறுவன அதிபர் வி.கே. சிங் விளக்கம். தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் குறித்து பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் ஆலோசனை. டெல்லியில் நடைபெறும் கூட்டத்திற்கு உள்துறை செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு. நாட்டில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு திமுக எப்போதும் துணை நிற்கும். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. சமூக ஒற்றுமை, சமூக வளர்ச்சி, கல்வி ஆகியவற்றோடு தொடர்புடையதுன்னு மெய்ப்பிச்சுட்டு வரீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க. உள்ளத்தால் உணர்வால் உடன்பிறப்புகள் நாம்.
இது இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வல்ல, காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு. இஸ்லாமியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை எண்ணி பார்த்தால் சீன பெருஞ்சுவரை விட பெரியது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தது காலில் விழுவது, காலை வாருவதுதான் எனவும் முதலமைச்சர் விமர்சனம். துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கார். அவரு பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று காலில் விழுறது, இன்னொன்று கால்கள் வாரி விடுறது. விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுக விழிப்புணர்வு பிரச்சாரம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் பணியை சிறப்பாக செயல்படுத்திட தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேசியதாக தகவல். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாட்டு மக்கள் அனைவரின் விமான பயணத்தை எளிதாக்குவதே மத்திய அரசின் இலக்கு. வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் 400 விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி காணொலியில் பேச்சு. குடியரசு தின விழாவில் இடம்பெற்ற அணிவகுப்பில் முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா மாநில அலங்கார ஊர்தி. கலைஞர்களின் உற்சாக நடனத்துடன் இளம்பெண் மேளம் கொட்டுவது போன்ற தோற்றத்துடன் இடம்பெற்ற வாகனத்திற்கு விருது. परंपरेचे पायिक आम्ही स्वदेशीचा जागर आणि कलागुणांचं देणं आनंदाचा उत्सव आमचा निर्भरतेची आशा அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை எனில் மிக மோசமான தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஈரானில் கமேனி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் பூதாகரமாகியுள்ள நிலையில் அதிபர் டிரம்பின் மிரட்டலால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரிப்பு. மூன்று நாள் பயணமாக பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் சீனா பயணம். கனடா பிரதமர் மார்க் கார்னி அண்மையில் சீனாவுடன் வர்த்தக பேச்சு நடத்திய நிலையில் இரு நாடுகளிடையே வணிகம் மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்த ஸ்டார்மர் திட்டம். அமெரிக்காவில் கடும் குளிர் மற்றும் பனி புயலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக அதிகரிப்பு. உறைந்து போன நதி, வேரோடு சாய்ந்த மரங்கள், இருள் சூழ்ந்த நியூயார்க் நகரம் என மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரை தலைகீழாக புரட்டி போட்ட பனி புயல். சுழன்றடித்த சூறாவளி காற்றால் ஆர்ப்பரித்த கடல் அலைகள், வேருடன் சாய்ந்த மரங்கள், சாலைகளில் வெள்ளம் என முடங்கி போன நகரம். Esto es la 6. Venga, ya está.
அயர்லாந்தில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. வீடுகளை சூழ்ந்த மழை வெள்ளம் கார் உள்ளிட்ட வாகனங்களையும் கபலீகரம் செய்ததால் வீடுகளில் முடங்கிய மக்கள். இந்தியாவுக்கு எதிரான 4வது 20 ஓவர் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி. 5 போட்டிகள் தொடரை இந்தியா ஏற்கனவே கைப்பற்றிய நிலையில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் ஆறுதல் வெற்றியை பதிவு செய்தது நியூசிலாந்து. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறினார் செர்பியாவின் ஜோகோவிச். காலிறுதியின் 3வது செட்டில் காயம் காரணமாக இத்தாலி வீரர் லொரான்சோ விலகல்.